விவசாயிக்கு எதுவும் செய்யல, விவசாய தொழிலாளிக்கு செய்யல. ஆகவே மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். திட்டங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் தொடரும். பள்ளியில படிக்கிற பையன் அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க. நல்ல அறிவுபூர்வமான கல்வி நம்முடைய மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளி மாணவர் தான் இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள். அப்படி படிக்கின்ற பள்ளி மாணவர்களுக்கு அறிவுத்திறன் கிடைக்க வேண்டும், விஞ்ஞான கல்வி கிடைக்கிறதுக்காக ஒரு லேப்டாப் 12,000 ரூபாய், 52,30,000 பேர் கொடுத்தோம். 7,300 கோடி கொடுத்தோம். அதையும் நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த திட்டம் தொடரும். இந்த பகுதி வறண்ட பூமி, இன்றைக்கு விளாத்திக்குளம் ஒரு வறண்ட பூமி. இந்த பகுதியில் நல்ல விவசாயிகள் நீர் கிடைத்து வேளாண் பணியை மேற்கொள்ள வேண்டுவதற்காக அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தாமிரபரணி வைப்பார் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். நில எடுப்பு பணியெல்லாம் மேற்கொள்ளிட்டு இருந்தோம். ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திமுக ஆட்சி வந்த பிறகு கைவிடப்பட்டு மீண்டும் உங்களுடைய பேர் ஆதரவின் மூலமாக அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் தாமிரபரணி வைப்பார் திட்டம் நிறைவேற்றப்பட்டு இந்த வறண்ட பூமி செழிப்பா பசுமையா நல்ல விளைநிலங்களாக மாற்றி கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஏழை எளிய மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக இன்றைக்கு உணவுப் பொருட்கள் விலை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம். அரிசி இன்னைக்கு விலை உயர்ந்து போச்சு, பருப்பு விலை உயர்ந்து போச்சு, என்ன விலை உயர்ந்து போச்சு. ஆனா நம்முடைய மக்களுக்கு போதிய வருமானம் கிடையாது. இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்றது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும். இது மாதிரி விளம்பரத்தாரை எடுத்துக்கிட்டு ஊடு ஊடா வர இருக்காங்க.